இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 அடி ஷீட்டு தான் கொடுக்குறோம். 4 அடி ஷீட்டுங்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 அடி அகலத்துக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு பைப்பு கொடுக்குற மாதிரி வருங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த பைப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. ஷீட் வந்து நம்ம இப்படி லென்த் வைஸில் தான் நம்ம ஷீட்டை போடணும். ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஓவர்லாப் பண்ணி ஸ்க்ரூ பண்ணோம்னா நமக்கு ஈஸியான இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்து ஃபுல்லுமே வந்து வாஷரில் தான் வந்து டைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். மேலே எதுவுமே வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. இந்த அளவுக்கு இருந்தால் போதுமா? இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ப்ரோ. காற்றுல எதுவும் தூக்காதுமா? தூக்காதுங்க ப்ரோ. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நல்லா காற்று அடிச்சிட்டு இருக்குது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், அது ஃபுல்லுமே வந்து வைடு ஆன ஸ்பேஸ் தான் இருக்குது. ஃபுல்லுமே வந்து காற்று அதிகமாக இருக்கிற இடம் தான். ஸோ இங்கேயுமே வந்து எதுவும் போடலை? எதுவுமே போடல ப்ரோ. ஓகே, இது போட்டு எவ்வளோ நாள் இருக்குங்க? இது போட்டு இப்போ ஒரு 3 மாதம் ஆகுதுங்க ப்ரோ. 3 மாதம் ஆகுது. இப்போ பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஸ்க்ரூ தான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மழை தண்ணி நம்ம ஒழுகாதுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷீட்டுக்கு ஒரு ஷீட் வந்து நம்ம ஓவர்லேப், அதாவது ஸ்டீல் ஷீட் எப்படி ஃபிட் பண்ணுறோமோ, ஆஸ்பெக்டஸ் ஷீட் எப்படி ஃபிட் பண்ணுறோமோ அதே ஃபார்மேட்டில் ஓவர்லேப் பண்ணி நம்ம ஸ்க்ரூ பண்ணுறது தான். அப்படிங்கும்போது நம்ம ஓவர்லேப் பண்ணி ஸ்க்ரூ பண்ணும்போது மழை தண்ணி உள்ளே வராதுங்க. இந்த பேனல் ஷீட்டை தவிர்த்து இதுக்கு பதில் வேறு ஏதாவதுனா நீங்கள் வேறு எதுனா சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா பேனல் ஷீட்டுக்கு நிகர் வந்து பேனல் ஷீட் மட்டும் தான். அதை தவிர நான் வேறு எதுவும் ரெஃபர் பண்ண மாட்டேன் ப்ரோ. எதுனாலங்க, ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? இது வந்து நமக்கு ஹீட் வராதுங்க. இதே வந்து வேறு எதை போட்டாலும் நமக்கு ஹீட் உள்ளே வரும். லைஃப் வந்து நம்ம எதுக்கும் நம்ம 10 இயர்ஸ் வாரண்ட்டி நம்ம கொடுக்க முடியாது. இதுக்கு வந்து நம்ம தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்ட்டி நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்க்கும்போது நம்ம பேனல் ஷீட்டை தவிர வேறு எதுலேயுமே நம்ம இது பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே இல்லை 2 வருஷத்துலேயே நமக்கு டேமேஜ் ஆயிரும். பேனல் ஷீட்டு மட்டும்தான் இந்த பட்ஜெட்டில் நம்ம பண்ண முடியும். 10 இயர்ஸ் வாரண்டியோடு நம்ம கொடுக்க முடியும். வேறு எதுலேயும் கொடுக்க முடியாது ப்ரோ. இப்போ இது பாருங்கள், வேர்க்கடலை போட்டிருக்கிறாங்க. இதிலே உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு சொட்டு நீர் பாசனம் பாஞ்சிட்ருக்கு. நம்ம இந்த தொட்டியில் உள்ளே இருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து சொட்டு நீர் பாசனம் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நீங்களே உள்ளே பார்த்தீங்க வந்து கிளியராக தான் தண்ணி இருக்குது. பாசம் பிடிக்காது. இப்போ 3 மாதம் ஆகுது. இப்போ 3 மாதம் அதே நம்ம வந்து இந்த மேலே இந்த ஷெட்டை போடாமல் நம்ம போட்டிருந்தா உள்ள பாசம் பிடிச்சிருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தான் இருக்குது. சரி, இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ சொட்டு நீர்னு பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து டேரெக்டாக வந்து போர்லேருந்து தண்ணி வந்து எடுத்து சொட்டு நீர் பண்ணுவாங்க. இவங்க ஏன் அப்படி ட்ரை பண்ணாங்க? இல்லை ப்ரோ, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் சம்மர் வந்துடுச்சு. இப்போ நிறைய இடத்துல தண்ணி பற்றாக்குறை இருக்கும். தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு நீரை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். அப்படி சொட்டு நீரில் பண்ணும்போது நமக்கு இது அதாவது பாசம் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தண்ணி செலவும் வந்து கம்மியாகும், நமக்கு மகசூலும் அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி இல்லாத இடத்துல வந்து இந்த ஐடியா வந்து நல்லாவே இருக்கும். ஆமாம் ப்ரோ.